சரியா? ஒருத்தன்ட்ட கேட்டான், நீ வந்து ப்ரொஃபஷனல் ட்ரேடர்னு எப்படி நம்புறது? போங்கடா அப்படின்னு. சார்ட்டை பாடுறாமோ இல்லை மார்க்கெட்டில் என்ட்ரி அடிக்கணும்னா மார்க்கெட் வர்றதுக்கு முன்னால் போய் நிற்கணும். இல்லை எனக்கு சரியான ஃபீவர். ஸோ இன்னைக்கு நான் கிளாஸ் எடுக்கையில் இன்னைக்கு எல்லாரும் நியூஸை பற்றி பேசியிருப்பீங்க. என்னன்னா WTI XTI US ஆயில் வந்து 13% விழுந்துருச்சு அப்படின்னு. சார்ட்டில் நான் காட்டுறேன் என்ன செஞ்சுருக்கேன்னு பாருங்க. இந்த மார்க்கெட்டு இப்படித்தான் வரும் அப்படின்ட்டு முன்கூட்டியே ப்ரெடிக்ஷன் பண்ணியிருக்கேன். புரியுதா? ஒரு சார்ட்டில் நீங்கள் என்ட்ரி எடுக்கிறீங்க அப்படின்னா மார்க்கெட் முன்கூட்டியே உங்களுக்கு தெரியணும். இன்ஸ்டிடியூஷன் ஓடர்ன்றது இந்த எஃப்இஜி இருக்குது, இந்த ஐஎஃப்இஜி இருக்குது, மார்க்கெட் போகுது அப்படின்னு போய் பாயிறது கிடையாது. மார்க்கெட்டில் இருக்கிற பெண்டிங் ஆர்டர்ஸ் இங்கே தான் இருக்குன்றதை ஐடென்டிஃபை பண்ணணும். ரைட்டா? முதல்ல சார்ட்டை லவ் பண்ணணும். சார்ட் என்ன சொல்ல வருது அப்படின்ற லாங்குவேஜை மைண்டில் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணணும். என்ன ஃபீலிங்ஸை கொடுக்குதுன்ற விஷயத்த முதல்ல அண்டர்ஸ்டாண்ட் பண்ணணும். சார்ட்டோட பிஹேவியரை ஃபைன் பண்ணணும். இதை நம்ம கண்டுபிடிச்சோம் அப்படின்னா முன்கூட்டியே மார்க்கெட் வந்தால் என்ன செய்யும் அப்படின்னு ஐடியாவில் இருக்கலாம். நான் கொடுத்துருக்க இடத்த பார்த்தீங்கன்னா தெரியும். டிசிஷனல் ஜோன் ஒன்று கொடுத்துருக்கேன். மேலே இருக்கிற ரெட் கலர் பாக்ஸும் டிசிஷனல் லெவல். ரைட்டா? கீழே வந்தான்னா சேஜ் சேஜ் கொடுத்தா மேலே போவான்னு தெரியும். நான் முன்கூட்டியே ப்ரெடிக்ட் பண்ணது என்ன, மார்க்கெட் உடச்சிட்டு மேலே போகணும் அப்படின்ட்டு. ரைட்? டிசிஷனல் ஜோன் ஆகிக்கிறதால ரிவர்சல் கொடுத்தா அப்படின்னா செல் என்ட்ரி வந்து ட்ரை பண்ணணும். முன்கூட்டியே ஐடியாவை கொடுத்துட்டேன். இப்போ மார்ச் 22ஆம் தேதி நான் கொடுத்துருக்கேன். சரிதா? ரைட்? இன்னைக்கு மட்டும் நியூஸில் காய்ச்சிட்டு இருக்காங்க 13% இறங்கிடுச்சு அப்படின்னு. சார்ட்டை பாடுறாமோ இல்லை மார்க்கெட்டில் என்ட்ரி அடிக்கணும்னா மார்க்கெட் வர்றதுக்கு முன்னால் போய் நிற்கணும். சரியா? அதுக்கு பேர் தான் வந்து ட்ரேடிங். நான் 3500 கிளாஸ் எடுத்துகிட்டு இருக்கேன்னு சீப்பாக நினச்சிடாதீங்க. என் ஐடியா டோட்டலாகவே வேறு. ரைட்டா? நான் ப்ரீமியமானவன் தான். நான் சொல்லி கொடுக்கறதே இந்த மாதிரி ட்ரேடிங்கை நீங்கள் எடுக்கணும் அப்படின்றது தான். ரைட்? நான் இந்த சார்ட்டை எப்படி அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுறேன் அப்படின்ற விஷயத்த நீங்கள் அதை ஃபீல் பண்ணி அண்டர்ஸ்டாண்ட் பண்ணணும். ரைட்? சும்மா இது ஒரு சப்போர்ட், இது ஒரு ரெசிஸ்டன்ஸு, இது ஒரு சப்ளை டிமாண்ட், இது எஃப்இஜி, வாட்டர் பிளாக், ஐஎஃப்இஜின்ட்டு மார்க் பண்ணிட்டு போயிடல அர்த்தம் இல்லை. சார்ட்டு என்ன சொல்ல வருது அப்படின்றத டெலங்கி அதுக்கு முன்னால் ஐடியா பண்ணி சார்ட் வர்றதுக்கு முன்னால் நான் போய் நிற்கணும். இதைத்தான் நான் உங்களுக்கு டீச் பண்ணி கொடுத்துட்ருக்கேன். சார்ட்டில் போய் பார்ப்போமா? ட்ரேடிங் எடுக்க போகிறேன். இந்த வீடியோ போடணுன்னா ட்ரை பண்ணி போட்டுட்ருக்கேன். சரியா? இது கோல்டில் லாஸ்ட்டாக கொடுத்த சிக்னல். ரைட்டா? கோல்டில் 1:7 RR. அதே வேணால் பாருங்கள். ஹிட்டடா 1:7 RR அதே பிளேஸ். ஸோ பிஃபோரில் பார்த்தீங்கன்னா மார்க்கெட் வர்றதுக்கு முன்னால் என்ட்ரி கொடுத்துருக்கேன். சரியா? மார்க்கெட் எக்ஸிக்யூஷன் ஆன போகிறோம் என்ட்ரி கொடுத்துருக்கேன். ரைட்டா? ஸோ நான் ட்ரேட் அடித்த என்ட்ரி ஒரு என்ட்ரியை மிஸ் பண்ணிடுச்சு. ஸோ மார்க்கெட் மூவ் ஆன். ஸோ அப்படியே வந்தோன்னு சொன்னால் கண்டினியூஸ் அப்டேட் மார்க்கெட் வந்து ஹிட்டட். சரியா? இப்போ WTI போய் பார்த்துருவோமா? WTI இல்லாட்டி XTI நான் யூஸ் பண்ணுறது ஐசி மார்க்கெட். ஸோ ஐசி மார்க்கெட்டில் தான் நான் சார்ட் அனலைஸ் பண்ணி கொடுக்குறது. ரைட்? 2 hours டைம் ஃப்ரேம் விட்டுருந்தேன். இடத்துல பார்த்தீங்கன்னா இப்படி தான் நான் சார்ட்டை வந்து கொடுத்துருந்தேன். சரி? இந்த இடத்துல வந்து இன்ஸ்டிடியூஷனல் ஆர்டர்ஸ் இருக்கும். ஸோ சேஜ் ஃபைன் பண்ணிட்டீங்கன்னா மேலே போகும். இதுக்கு ரியாக்ஷன் பண்ணிவிட்டு மறுபடியும் என்ன பண்ணியிருக்கான், கீழே இறங்கியிருக்கான். ஸோ இதை முன்கூட்டியே தெரியணும். கரெக்டாக? ஸோ திஸ் இஸ் இட். ட்ரேட் எடுக்கிறதா இருந்தால் ஒரு மார்க்கெட்டில் பெண்டிங் ஆர்டர் எங்கே இருக்குது, இன்ஸ்டிடியூஷனல் ஆர்டர் வந்து எந்த இடத்துல பிளேஸ்மெண்ட் பண்ணியிருக்காங்க இப்படின்றத முன்கூட்டியே மார்க்கெட் வர்றதுக்கு முன்னாலே போயிருந்து ஐடியா பண்ணி அந்த இடத்த கண்டுபிடிச்சி நிற்கணும். இதுக்கு பேர் தான் ப்ரொஃபஷனல் ட்ரேடிங்.